இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் அப்படிங்கிற செய்தியை போன வாரத்தில் நம்ம கேட்டிருப்போம். அநேக உலகம் ஃபுல்லாக இருக்கிற சபைகளில், தேவாலயங்களில் பிரசங்கிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா என்னென்ன நடந்தது, ஒரு சில காரியங்கள், முக்கியமான காரியங்கள் நடந்தது. அதுதான் நம்ம இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான ஒரு காரியம் இந்த லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் வாசித்த அந்த 13 to 17 வரைக்கும். முதலாவது ஒரு காரியம் நடந்துச்சு, சாரோ வர்சஸ் சேவியர், அதாவது துக்கமும் இரட்சகரும். இங்கே என்ன நடந்துச்சு? 16ஆம் வசனத்தில் பாருங்க, இயேசு கேட்குறாரு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கேட்குறாரு, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன? அவங்க முந்தின நாள் நடந்த அந்த ட்ராஜடியிலிருந்து அவங்க வெளியே வரல. அவங்க நினச்சாங்க அவங்க அந்த மாதிரியெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. இப்படி இவ்வளோ பெரிய ஒரு ட்ராஜடி நடக்கும்ன்றது அவங்க எதிர்பார்க்கல. ஆனால் அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சீஷர்களிடத்தில் தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து இயேசு சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் அப்பொழுதும் அவங்களுக்கு விளங்கலை. இப்பொழுதும் அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. காரணம், இயேசு 17ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் துக்கமுகமாக இருக்கிறீர்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, சாரோ வர்சஸ் சேவியர், துக்கமும் இரட்சகரும். நாம் எப்பொழுதுமே கவலை கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரை சரியான விதத்தில் நம்ம பார்க்க முடியாது. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் எதனா ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க, அந்த கவலைன்ற அந்த எமோஷனை பிசாசு யூஸ் பண்ணுவான். நல்லா கவனிச்சிங்க, ஒரு விஷயமே இருக்காது ஆனால் நம்ம டிப்ரெஷனில் இருப்போம். ஒரு விஷயமே இருக்காது, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம். சின்ன விஷயம் தான் நடந்திருக்கும், நம்ம ஒரு மாதிரி அப்செட்டில் இருப்போம். சின்ன விஷயம் தான் நடந்திருக்கும், நம்ம ஒரு மாதிரி மூட் அவுட்டில் இருப்போம். அதுலேருந்து சீக்கிரம் வெளியே வர முடியாது. இதற்காக நாம் ஜெபித்து அதை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் அட்டாக். அது நார்மலான ஒரு காரியம் அல்ல. அது பார்க்கறதுக்கு நார்மலாக தெரியும். பிசாசனுடைய வஞ்சனையே என்னன்னா, அவனுடைய தந்திரமே என்னன்னா, பெரிய ஒரு காரியத்தை சிம்பிளாக மாற்றி காட்டுவான். பெரிய ஒரு காரியத்தை நார்மலைஸ் பண்ணுவான். இன்னைக்கு பாவம் நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்னு நார்மலைஸ் பண்ணுறான். பாவத்தில் ஈடுபடுவது நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏமாத்துறது நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. மாறாக நேர்மையாக நடப்பது பரியாசம் பண்ணப்பட்டிருக்கு. நேர்மையாக நடக்கிறத இந்த உலகம் இப்போ பரியாசம் பண்ணுது. ஒருத்தன் ஏமாற்றி வாழ்ந்தான் அப்படின்னா, ஒருத்தன் ஏமாற்றி சம்பாதிச்சான் அப்படின்னா, ஒருத்தன் ஏமாற்றி உயர்ந்தான் அப்படின்னா அவனை கெட்டிக்காரன்னு சொல்லுது. அதுவே நேர்மையாக நடந்து அவன் ஏமாந்து போயிட்டான்னா, நேர்மையாக நடந்து அவன் விழுந்து போயிட்டான்னா அவனுக்கு பிழைக்க தெரியலன்னு சொல்லுது. நல்லா கவனிங்க, பாவத்தை உலகம் நார்மலைஸ் பண்ணுது. பாவத்தை பிசாசு நார்மலைஸ் பண்ணுவான். அப்படிதான் சில காரியங்கள், சில ஆவிக்குரிய தாக்குதல்களும் நார்மலைஸ் பண்ணுவான். நம்ம அந்த ஆங்கிளில் யோசிச்சே பார்க்க முடியாதபடி அதை ரொம்ப நார்மலாக காட்டுவான். நான் இந்த இதனால தான் ஆயிருக்கும் நம்மளே ஒரு மனக்கணக்கு போட்டிருப்போம். அதுதான் அவனுக்கு வேணும். பிசாசு எப்போவுமே தான் எக்ஸிஸ்டிங்காக இருக்கேன்றத உலகம் நம்பாத மாதிரி ரொம்ப பத்திரமாக பார்த்துப்பான். நீங்கள் போய் பிசாசு, சாத்தான், ஒரு டார்க்னஸ், ஒரு அண்டர்வேர்ல்டு இருக்குது சொல்லி பாருங்கள், யாரும் நம்ப மாட்டாங்க. அதுதான் அவனுக்கு தேவை. சொல்லி பாருங்கள், பரியாசம் பண்ணுவாங்க உங்களை. இந்த காலத்தில் போய் இந்த சயின்ஸு டெக்னாலஜியெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த காலத்தில் போய் இப்படி இருக்கிறியே, அப்டேட்டடாக இல்லாமல் இருக்கிறியே, ரொம்ப பின்தங்கி இருக்கிறியே, ஆதி காலத்து மனுஷன் மாதிரி பேசுகிறியே, அதுதான் அவனுக்கு தேவை. அவன் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது, அவன் இருக்கிறது தெரியாத மாதிரி பார்த்துப்பான். அப்போ கவனிங்க, கவலை என்பதை நாம் மனசில் வச்சு அதுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஆண்டவரை சரியான முறையிலே நாம் பார்க்க தவறிவிடுவோம். அவர் உயிர்த்தெழுந்தவர் என்கிறதை நாம் பார்க்க தவறிவிடுவோம். இங்கே அதான் நடக்குது. அவங்க கவலை அவங்க கண்ணை மறைக்குது. கூட வர்றது யாரு? இயேசு கிறிஸ்து. சாதாரண இயேசு கிறிஸ்து இல்லை, உயிர்த்தெழுந்த அந்த மகிமையின் சாயல்ல கூட நடந்து வராரு. கேட்குறாரு, துக்கமுகமாய் நீங்கள் துக்கமுள்ளவர்களாக வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லுகிற காரியங்கள் என்ன? அந்த துக்கம்தான் அவரை சரியான விதத்திலே பார்க்க முடியாதபடி அவங்க கண்களை மறைத்து விட்டது. அதனால தான் வேதத்தில் 365 முறை
கவலைப்படாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள் என்று கவலையை பற்றி சொல்லுகிற வசனங்கள் 365 முறை வருது. எப்படி ஒரு வருஷத்துக்கு 365 முறை வருதோ அந்த மாதிரி கவலைப்படக்கூடாதுன்னு வேதம் வருஷம் ஃபுல்லாக தினந்தோறும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கவலை தேவையில்லை, நாளை தினத்தை குறித்து கவலை கொள்ளாதிருங்க, கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வேதம் நமக்கு சொல்லுகிறது போல, வருஷம் முழுதும் நமக்கு சொல்லுகிறது போல 365 முறை கவலையை பற்றின வசனம் வேதத்தில் இருக்குது. அல்லேலூயா. எண்ணத்தை எடுப்பிலே பிரசங்கத்திலே முதல்ல ஆண்டவர் டச் பண்ணுற காரியம் அதான். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று நாளை தினத்தை குறித்து கவலை கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. அப்போ இதை எப்படி பண்ண போகிறேன், அதை எப்படி பண்ண போகிறேன், ஃப்யூச்சர் என்ன ஆக போகுது, என் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், அதை என்ன பண்ண போகிறேன், இதை என்ன போகிறேன், நல்லா கவனிங்க. ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது முக்கியம். அதே சமயத்தில் கவலைப்பட்டு இருக்கிறதுனால ஆண்டவரே சொல்லிட்டார், உங்கள் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட கூட்ட முடியாது உங்களால், உங்கள் தலைமையில் இருக்கிற முடியை வெண்மையாக்க முடியாது உங்களால். அப்படி இருக்கும்போது கவலைப்பட்டு என்ன ஆக போகுது, கவலையை தூக்கி போடுங்கன்றார். பேதுரு சொல்கிறார், கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிருங்க, ஏன்னா அவர் விசாரிக்கிறவர். அல்லேலூயா. அப்போ கவலைப்படுறதுனால சூழ்நிலை மாற போகிறது கிடையாது, கவலைப்படுறதுனால நாம் அதிலிருந்து வெளியே வர போகிறது கிடையாது. மாறாக அது ஒரு ட்ராப் மாதிரி நம்மளை அதில் சிக்கிக்கொள்ள வைக்கும். நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட போய் கேட்டு பாருங்கள், கவலை ரொம்ப டிப்ரெஷனில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அல்சர் வரும்னு சொல்லுவாங்க, பேக் பெயின் வரும்னு சொல்லுவாங்க, நடுக்கம் வரும்னு சொல்லுவாங்க. கவலைக்கும் இதுக்கும் அல்சருக்கும் என்னப்பா சம்மந்தம்? அப்போ கவனிங்க, நம்ம அந்த கவலையும் அந்த 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 எமோஷனுக்கும் எப்போவுமே நாம் உடம்புல வர எமோஷனுக்கும் நம்ம ஃபிசிக்கலுக்கும் எப்போவுமே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஏன்னா ஆத்மாவும் சரீரமும் ஒரே இடத்துல தான் இருக்குது, ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்குது, ஒன்றோடு ஒன்று கனெக்டடாக இருக்குது. இதில் ஒரு சோர்வு வந்துட்டால் இதில் ஒரு சோர்வு வரும், இதில் ஒரு பயம் வந்துட்டால் அதுவும் பயப்படும், இதில் ஒரு குழப்பம் வந்துட்டால் இதுவும் குழம்பும், இது அட்டாக் பண்ணப்பட்டால் அதுவும் அட்டாக் பண்ணப்படும். நல்லா சில பிசாசு அட்டாக்லாம் எப்படி வரும்னா கனவு மூலமாக வரும். நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கன்னா எனக்கு தெரியல, சில பிசாசுலாம் வந்து நான் நேரடியாக வந்து பார் நான் உன்னை தாக்க போகிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டான். சில யாரோ உங்களை துரத்துறது மாதிரி, நீங்கள் யாரோ உங்களை அடிக்கிறது மாதிரி, யாரோ உங்களை கொலை பண்ணுறது மாதிரி, பாம்பு உங்களை துரத்துற மாதிரி, மாடு உங்களை துரத்துற மாதிரி, நாய் உங்களை துரத்துற மாதிரி, இந்த மாதிரிலாம் கனவு வந்துச்சுன்னா, கனவுல ரத்தம் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக். நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த கனவு எழுந்து நீங்கள் கனவுல இருந்து நீங்கள் முழிச்ச உடனே உடம்பெல்லாம் அச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஒன்று ஃபிசிக்கலாக எதனா ஒரு பிரச்சனை வரும், இல்லையா வேறு ஏதாவது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, சொந்தக்காரன் மூலமாக ஒரு பிரச்சனை, ஃபினான்ஷியல் பிரச்சனை, ஏதாவது ஒரு அட்டாக் வரும். உடனே அதை நம்ம கட்டி ஜெபிச்சிடணும். இதுவே கனவுல வந்து ஒரு ஒரு ஏஞ்சல் வருது, அல்லது வந்து அந்த கனவு முழிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது அட்டாக்கு, எது ஆண்டவர் பேசுறது, எது ஆண்டவர் தன்னை ரிவீல் பண்ணியிருக்கிறாருன்னு தெரியும். ஏன்னா சில ட்ரீம்ஸ்லாம், சில கனவுலாம் வந்து முழிக்கும் பொழுது ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் சில கனவு. அதுக்காகவும் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் ஏதோ சொல்ல வராரு, கர்த்தர் ஏதோ ரிவீல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதுக்காக நாம் அதையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம். எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பதட்டமாகுதோ, எதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி குழம்பு போயிருக்கிறீங்களோ, எதெல்லாம் கவலையாக இருக்கிறீங்களோ, அதெல்லாம் இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் அட்டாக். அட்டாக் எங்கே நடந்திருக்கு? ஏன் இதை சொல்ல வந்தோம்னா, அட்டாக் எங்கே நடந்திருக்குன்னா உங்கள் சோல், உங்கள் ஆத்மாவில் நடந்திருக்கு. அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா உங்கள் ஃபிசிக்கல் ஃபார்மில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வழியாக தான் வருவான். அப்போது அந்த மாதிரியான காரியத்துக்கு உடனே என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணி கட்டி ஜபிச்சிடணும், அதை பிளாக் பண்ணி ஜபிச்சிடணும். டிசர்ன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கடைசி காலத்தில் ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு. அப்போ கவனிங்க, மகதலேனா மரியாளுக்கு இயேசு உயிர் தெழுந்தவராக பார்க்க முடியல, இயேசு தோட்டக்காரனாக பார்த்தா. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் மகதலேனா மரியாள் போகும்பொழுது இயேசுவை உயிர்த்தெழுந்த இரட்சகராக மேசியாவாக அவளால் பார்க்க முடியல.
அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி அவர்கிட்டயே அவருடைய சரீரத்தை கேட்குறா. என்ன ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இயேசு அவர் சொல்கிறா, என்னுடைய ரபியோடைய சடலத்தை யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் ஒருவேளை எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அழுகுறா. காரணம் கவலையை மனசில் வச்சதுனால, கவலை கொண்டதுனால இயேசுனுடைய சரீரத்தை கேட்குறா. உயிர்த்தெழுந்த மகிமையின் சாயலை அவளால் பார்க்க முடியாம இயேசு கிறிஸ்துவை அவள் தோட்டக்காரராக பார்க்கிறா. இன்னைக்கு நிறைய பேருடைய பார்வை இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக பார்க்க முடியல, இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக பார்க்க முடியல, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக பார்க்க முடியல. இயேசு கிறிஸ்துவை ஏதோ ஒரு இந்த மகதலேனா மரியாதை போல தோட்டக்காரனை போல, ஏதோ ஆபத்துக்கு மட்டும் உதவி செய்கிறது போல, ஏதோ உடம்பு சரியில்லைனா மட்டும் அதுக்கு அவர் உதவி செய்கிற மருத்துவரை போல, ஏதோ கவலைக்கு மட்டும் அவர் ஏதோ மருந்து கொடுக்குற மாதிரி டாக்டர் மாதிரி, இதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு நாளில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏசப்பாவை. அப்போ கவனிங்க, அவரை ஏன் காரணம் என்ன? சரியான பார்வை இல்லை. இருதயத்தில் 1008 காரியங்கள் இருக்குது. கவலை, டென்ஷன், குழப்பம். இதனால் அவரை பார்க்க வேண்டிய பிரகாரமாக பார்க்க முடியல. உலக கவலை, முக்கியமாக உலக கவலை. வாசிங்க மத்தேயு 13:22. வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால். நல்லா கவனிங்க, உலக கவலைன்னு இருக்கு, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அது ஒரு மயக்கம். அதனால தான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. நீங்கள் எவ்வளோதான் கிளைய நறுக்கினாலும், எவ்வளோதான் இலைய நறுக்கினாலும், அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் ப்ரூனிங் பண்ணாலும், கட் பண்ணாலும், வேற நீங்கள் விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வேர் அழிக்காத வரை அந்த மரம் அழியவே அழியாது. வேதம் சொல்லுகிறது, நாம் அவருக்குள் வேர் கொண்டவர்களாகி. வேற எங்கே நாம் வளர விடணும்? இங்கே வளர விடணும், அவருக்குள்ள. அங்கே போய் வளர விடக்கூடாது. அல்லேலூயா. உலகத்தில் போய் வளர விடக்கூடாது. நம்ம வேர் அங்கே இருக்கக்கூடாது. நம்ம வேர் பொருள் ஆசையில் இருக்கக்கூடாது, பண ஆசையில் இருக்கக்கூடாது. அப்போல்லாம் இருந்த மாதிரி இப்போ இருந்தோம்னா என்ன ஆகுன்னே தெரியல. இப்போது சாதாரண ஒரு ஜுரம் ஒரு விசுவாசியினுடைய நிலையை எக்ஸ்போஸ் பண்ணுது. சாதாரண ஒரு பிரச்சனை ஒரு விசுவாசியினுடைய நிலையை எக்ஸ்போஸ் பண்ணுது. சாதாரண ஒரு பண கஷ்டம், உலகத்தில் நடக்கிற ஒரு ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை ஒரு விசுவாசி கர்த்தருக்குள்ளே எந்த நிலையில் இருக்கிறாங்க என்பதை எக்ஸ்போஸ் பண்ணுது. நல்லா கவனிங்க, ஒரு பிரச்சனை வருதா, நீங்கள் யார் நான் யார் என்பதை அந்த பிரச்சனை எக்ஸ்போஸ் பண்ணோம். அப்போ தான் நமக்கே நம்ம யாருன்னு தெரியும், நம்ம எந்த விசுவாசத்தில் எந்த நிலையில் இருக்கோம் அப்படின்றது. அந்த நாட்களில் குழந்தை ஆண்டவர் கொடுத்துட்டு அதே குழந்தைய கொண்டு போய் பலியிட சொன்னார். ஆண்டவரை மறுதலிக்கல, ஆண்டவரை முறுமுறுக்கல. சிங்கக்கேபியில் போட்டாங்க, ஆண்டவரை முறுமுறுக்கல. அக்கினி சூளையில் கொண்டு போய் போட்டாங்க, ஆண்டவரை முறுமுறுக்கல. ஜெயிலில் தூக்கி போட்டாங்க பவுல, ஆண்டவர் முறுமுறுக்கல. கப்பல் சேதம், பிராண சேதம், கள்ளர் சகோதரர்களால் வந்த சேதம், எல்லா சேதமும் சொல்கிறார். நான் நிர்வாணியாக இருந்தேன், நான் பசியில் இருந்தேன், என்னை அடித்தாங்க, என்னை ஒடுக்குனாங்க, என் பிராணன் சிறையில் ஒடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு யோசேப்பு சொல்கிறாரு. பவுல் ஒரு பக்கம் சொல்கிறாரு. எப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஆண்டவரை சேவிச்சிருக்கிறாங்க பாருங்க. பிரச்சனை ஆண்டவர்கிட்ட போயிட்டா, சபைக்கு போயிட்டா, சர்ச்சுக்கு போயிட்டா பிரச்சனை போயிடோன்ற நிலைமையில், அந்த நிலையில், அந்த விசுவாசத்தில் மட்டும் ஆண்டவரை தேடணும்னா நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் வரும். அந்த ஏமாற்றம் முறுமுறுப்பாக மாறும், அந்த முறுமுறுப்பு தூஷணமாக மாறும்.
இப்போ எப்படி தெரியுமா போகிறாங்க சர்ச்சுக்கு போயிட்டு அந்த வலது காலை உள்ளே எடுத்து வச்சோடனே அப்படியே எல்லாம் டோட்டல் சீனே மாறிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படியே பாஸ்டர் மைக்கை எடுத்தாருன்னு ஜபத்தை ஆரம்பித்தாருன்னா அவ்வளோதான். எல்லாம் பண கஷ்டம், எல்லாம் கடன் பிரச்சனை, எல்லாம் வியாதி நோய் எல்லாம். அதை இப்போ ப்ராஃபஸிக்கெல்லாம் இப்போ பஞ்சமே இல்லை, அப்படியே அடித்து விடுறது ஊழியக்காரங்களும். அதெல்லாம் ஆண்டவரை துதிக்கும் போது வராத உற்சாகம் ப்ராஃபஸி சொல்லும் போது வந்துடும் ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு. இப்போ இந்த மாதிரி நிலையில தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் போய்கிட்டு இருக்கு. அப்போ கவனிங்க, அன்னைக்கு பிரச்சனை எதிர்பார்த்து வாழ்ந்தாங்க. பவுலுக்கு தெரியும் இந்த வேலையை விட்டுட்டு சுவிசேஷம் சொல்லணும்னு போனா பிரச்சனை வரும். தானியலுக்கு தெரியும் நாம் என்னதான் கவர்னராக இருந்தாலும் ஜபம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கட்டளை வந்திருக்கு. மீறி ஜபம் பண்ணால் நம்ம சிங்கக்கபியில் போடப்படுவோம், பிரச்சனை வரும்னு தெரியும். தெரிஞ்சு மேலே போய் ஜபம் பண்ணுறாரு. அல்லேலூயா. இயேசுவுக்கும் தெரியும் இதை சொன்னால் நம்ம சிலுவையில் அடிப்பாங்கன்னு தெரியும், தெரிஞ்சுதான் பண்ணாரு. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, அந்த நிலையில இருக்கிற விசுவாசம் தாங்க நிலையான கரெக்டான விசுவாசம். இதை நான் என்னைக்குமே மாற்ற போகிறதில்ல. யாரும் வராமல் போனாலும் விட்டாலும், சபைக்கு வராமல் விட்டாலும் நான் இதை மாற்ற போகிறதில்ல. ஏன்னா சத்தியத்துக்கு ஸ்டாண்டர்டு ஒன்று தான், அது மாறவே மாறாது. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் சபைக்கு நிறைய பேர் வரணுன்றதுக்காக சத்தியத்தினுடைய ஸ்டாண்டர்டை மாற்றிடுறாங்க, சத்தியத்தினுடைய சாராம்சத்தை மாற்றிடுறாங்க, அதனுடைய பேசிக்கை மாற்றிடுறாங்க. உற்சாகமாக பேசினா நிறைய பேர் வருவாங்க. இந்த பிரசங்கத்தில் காமெடி நிறைய சொன்னால் உற்சாகமாக கேட்குறாங்க, ப்ராஃபஸி நிறைய சொன்னால் உற்சாகமாக கேட்குறாங்க, உற்சாகமாக வராங்க என்பதற்காக. அதுதான் வேதம் சொல்லுது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கக்கூடாது. அப்படி அடக்கி வச்சா என்னுடைய தலையில நானே அக்னி தழலை குவித்து கொள்வேன். அல்லேலூயா. அதுக்கு நான் ரெடியாக இல்லை, அதை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு பலன் இல்லை. ஆனால் இதை நான் ஃபேஸ் பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த எம்டினஸ்ஸு, இந்த கொஞ்சம் கூட்டம், இதை வராமல் போகிறது, நம்மளை என்கரேஜ் பண்ணாமல் யாருமே இல்லாமல் இருக்கிறது. சில பேருக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் வேணும், அப்போ தான் அவங்க ஓடினே இருப்பாங்க. சில பேருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஐயா ஐயா போதகரே பாஸ்டர் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்கள சுற்றி ஒரு யூத் கூட்டம் இருக்கணும், அவங்கள சுற்றி ஒரு சண்டே கிளாஸ் கூட்டம் இருக்கணும், அவங்கள சுற்றி ஒரு பெரியவங்க கூட்டம் இருக்கணும். ஒரு கூட்டம் இருந்துட்டால் தான் அவங்களுக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கும். இதுதான் வேலிடேஷன், இதுதான் பீப்புள்ஸ் வேலிடேஷன். அப்படி இருந்தால் தான் அவங்களால இயங்கவே முடியும். யாருமே இல்லாமல் எப்படி இயங்கிறது, யாருமே இல்லாமல் எப்படி ஸ்டெடியாக நிற்கிறது, யாருமே இல்லாமல் எப்படி பரலோகத்தை மட்டும் நம்பி வாழ்கிறது, எப்படி ஆவியானோடைய சத்தத்தை கேட்கிறது. இதில் ஒருத்தன் ட்ரெயின் ஆகிட்டான் அப்படின்னா அவன் 100 பேர் வந்து என்கரேஜ் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருப்பான். அவங்கெல்லாம் கல்லை தூக்கி அடித்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பான், விட்டு விலகி போயிட்டாலும் ஒரே மாதிரி தான் இருப்பான். அல்லேலூயா. அவங்க தூக்கி வச்சு ஆடுறாங்கன்னு இவன் அப்படியே போயிட மாட்டான். அவங்க தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னா இவன் சோர்ந்து போக உடைய மாட்டான். அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய வேலிடேஷன் உலகத்தை நம்பி அல்ல, ஜனங்களை நம்பி அல்ல, என்னை அழைத்த பரலோகத்தின் தேவனை நம்பி. அல்லேலூயா. இங்கே சர்டிஃபிகேட் வாங்குறதோட அங்கே சர்டிஃபிகேட் வாங்குறது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு மட்டும் சொல்ல, உங்களுக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன். நமக்கு வரக்கூடிய பிரச்சனை நாம் யார் என்பதை நிரூபித்து காட்டும். இதுதான்ப்பா, நீ பார்த்துக்கோப்பா, இந்த பிரச்சனையில் நீ இதான்ப்பா, இத்தனை மார்க்கு தான்ப்பா வாங்கியிருக்க அப்படின்னு பரலோகம் சொல்லும். இந்த பிரச்சனை உனக்கு கொடுத்தோம். பேதுரு சொல்கிறாரு, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கில விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். அப்போது டெஸ்ட் வைக்கும் பரலோகம். அதான் சொல்கிறேன், நீங்கள் தனிமையில் இருக்கும்போது, நீங்கள் பலவீனத்தில் இருக்கும்போது, நீங்கள் காசு இல்லாமல் இருக்கும்போது, நீங்கள் சொந்தக்காரெல்லாம் சுற்றி இல்லாமல் இருக்கும்போது, உங்களை உற்சாகப்படுத்த யாருமே இல்லாமல் இருக்கும்போது, அதனால தான் சொன்னேன், சில பேருக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு யாருன்னா இருந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு அப்படிலாம் நமக்கு கிடையவே கிடையாது. யாருன்னா வந்தால் தான் எனக்கு பயமாக இருக்குது. இப்போது ஸ்கேன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இவன் என்ன மோட்டிவில் வரான், இவன் என்ன இன்டென்ஷனில் வரான்.
நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, நமக்கு அதெல்லாம் இருக்கவே கூடாது. எலியா பாருங்க 3.5 வருஷம் எங்கே போயிருந்தார்? யாருடைய வேலிடேஷனும் அவர் பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. அவர் பேர் கேரி தாற்றங்கரையில் போய் உட்காந்துட்டு இருந்தார் 3.5 வருஷம். மோசே 40 வருஷம் மீதியான் தேசத்தில் வனாந்திரத்தில் அவர் பாட்டில் ஆடு மேய்ச்சிட்டே இருக்கிறார். ஆகவே சீக்கிங் வேலிடேஷன் இஸ் அ ட்ராப்.